அன்பின் பிதாவே, காலை வேலைக்காமக்க நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருகிறது. எங்களுடைய கண்களை உமக்கு நேராய் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய பலன், ஞானம், கிருபை, ஆண்டவரே சுகம் தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ முந்தின பகுதியில பவுல பிடிக்கணும்னு வந்தாங்க. ஆனா அவரை பிடிக்க முடியல. அதுக்கு பதிலா ஆஹ் அவங்க தங்கி இருந்த குடும்பத்தினரை பிடிச்சிட்டு போய், யாசோன்றவனை பிடிச்சிட்டு போய் கல்லியோன்ற அதிபதியிட்ட, அகாயா நாட்டோட அதிபதியிட்ட கொண்டு போய் விட்டாங்க. யூதர்கள் இவங்க மேல வேறு விதமான உபதேசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றஞ்சாட்டி அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஆனா கல்லியோன் அதெல்லாம் நீங்களே விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுட்டான். இப்ப அதுக்கு அடுத்து 17வது வசனம். அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தனே என்பதை பிடித்து நியாயாசனத்திற்கு முன்பாக அடித்தார்கள். இந்த சொஸ்தனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், ஒரு விசுவாசி. இவர் பவுலோடு கூட இருந்ததா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல கொரிந்து சபைக்கு அந்த கடிதம் எழுதும் போது அவர் கூட பவுலோடு கூட இருந்ததா இங்க நம்ம பார்க்கலாம். அவரை பிடிச்சு அடிச்சு, இவைகளில் ஒன்றை குறித்தும் கல்லியோன் கவலைப்படவில்லை. அவனை அடிச்சா கூட அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன் அதுல தலையிடவே இல்லை. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு, அங்க இந்த கொரிந்து பட்டணத்துல அநேக நாள் இருந்து சுவிசேஷ ஊழியம் செய்து, அதுக்கப்புறம் அங்கிருந்து விசுவாசிகள்கிட்ட அனுமதி பெற்று தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு, கெங்கிரேயான்றது அகாவா நாட்டுல உள்ள இன்னொரு பட்டணம், கொரிந்து பட்டணத்துக்கு மாதிரி இன்னொரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு போய் முடிய கட் பண்ணிட்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவனுடனே கூட போனார்கள். பிரிஸ்கில்லா ஆக்கிலா 2 பேரும் கூடார தொழில் செய்கிறவங்க, கணவன் மனைவி. அவங்களோடு கூட பவுல் தங்கி இருந்தாரு அப்படின்றத வாசித்தோம். இப்ப பவுலோடு கூட அவங்களும் கூட போனாங்க. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்த போது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை விட்டுட்டு ஜெப ஆலயத்துல போய் அங்க இருக்கிற யூதர்களோடு பேசினார். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், எபேசு பட்டணத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருங்கன்னு கேட்டப்போ அதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா பவுல் எல்லா ஊழியத்தையும் தேவ ஆலோசனையின்படி, பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதலின்படி எதை செய்யணும் அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரோ அதன்படி செயல்பட்டு வந்தார். வருகிற பண்டிகையிலே எப்படியாகிலும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு தேவனுக்கு சித்தமானால் திரும்ப வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கப்பல் ஏறி எபேசுவை விட்டு செசரியா பட்டணத்துக்கு எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான்.
செசரியா போய் செசரியால இருந்து எருசலேம் போய் எருசலேம்ல இருந்து கடைசியா அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்தாரு. அந்தியோகியால தான் ஆரம்பிச்சது 2வது மிஷனரி பயணம். அந்த அந்தியோகியாக்கே வந்து முடிச்சிட்டாரு. இதோட பவுலோட 2வது மிஷனரி பயணம் முடிந்தது. அடுத்த வசனத்துல 3வது மிஷனரி பயணம் ஆரம்பிக்குது. பவுலோட 3வது மிஷனரி பயணம். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினார். கலாத்தியா நாடு, பிரிகியா நாடுகள்ல சுற்றி திரிந்து, எல்லா இடத்திலையும் சுற்றி திரிந்து, ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியானவர்களுக்கு, சீஷர்களுக்கு இன்னும் கொஞ்சம் திடன் சொல்லி தைரியப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டப்பட பவுல் அவங்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதமகமத்தில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். இப்ப எபேசு பட்டணத்துக்கு அப்பல்லோன்றவர் வர்றாரு. அப்பல்லோ யாருன்னா, நல்ல வேத ஆகமத்தை கற்று தேர்ந்தவர், நல்ல திறமையானவன். அப்படிப்பட்டவர் அப்பல்லோ அவன் ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வருகிறான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து, கர்த்தருடைய மார்க்கத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தான். ஆனா அதுல ஒரு பகுதி மட்டும்தான் அவனுக்கு தெரிந்திருந்தது. யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, அவருடைய உபதேசம், இதை மட்டும் அவன் அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்துவை மரணம், உயிர்த்தெழுதல், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட சத்தியங்களை அவன் அறியவில்லை. ஆவியில் அனலுணவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அனலோடு கர்த்தருக்கு அடுத்தத உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். ஆனா அவனுக்கு முழுமையா இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திய அவன் அறியல. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது, ஜெப ஆலயத்துல அப்பல்லோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு, இவங்க 2 பேரும் கணவன் மனைவியான அவங்க 2 பேரும் எபேசு பட்டணத்துல அப்பல்லோ பேசுகிறத கேட்கிறாங்க. அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அவனை தனியா கூட்டிட்டு போய் முழுமையான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியா அவனுக்கு விவரித்து காட்டுறாங்க. ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அந்த அப்பல்லோவோட பேசி இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையான சத்தியத்தையும் அவனுக்கு போதிக்கிறாங்க. பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அகாயா நாட்டுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணினோடனே இங்க எபேசு பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகள் லெட்டர் எழுதி கொடுக்கறாங்க. அங்க உள்ள சீஷர்கள் இவனை ஏற்றுக்கொள்ளும்படியா. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி, எல்லாருக்கும் முன்னாடி யூதர்களோட தர்க்கம் பண்ணி, இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால், இயேசுதான் தேவனுடைய குமாரன், கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்றத அவங்களுக்கு வேத வாக்கியங்களை வச்சு விளக்கி காட்டுறான். ஏன்னா இவனுக்கு முழுவதும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் அறிந்ததுனால இப்ப தைரியமா பிரசங்கம் பண்றான்.
கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் கிருபையா ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் விசுவாசிகளுக்கும் அவன் ரொம்ப உதவியாயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, நான் நட்டேன் பவுல் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் தேவனே விலகி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பவுல் சொல்றத நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்ப பவுல் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட சபைகளுக்கு அப்போலோ போய் அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்றத அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு உதவி செய்தார். ஆனா தேவன் தான் விலையை செய்கிறவர், ரட்சிப்பை கொடுக்கிறது தேவன் தான் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சொஸ்தனே அப்படின்ற விசுவாசிய ஜப ஆலய தலைவனை அவன் பிடிச்சு அடிச்சாங்க. அதை பத்தி அந்த தேசத்துல இருக்க அதிபதி ஒன்றும் கவலைப்படலை. அங்க பவுல் இந்த கொரிந்து பட்டணத்துல அநேக நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினா. அங்க பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாவும் பவுலோடு கூட போனாங்க. எபேசு பட்டணத்துக்கு அங்க இருக்கிற யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு பவுலு. அதுக்கு அங்கே கூட கொஞ்ச நாள் இருக்க சொன்னாங்க. ஆனா பவுல் உடனே கிளம்பி அங்கிருந்து செசரியா பட்டணத்துக்கு எருசலேமுக்கு அந்தியோகியா பட்டணத்துக்கு சேர்ந்தாரு. அடுத்து 3வது மிஷினரி பயணமா கிளம்பினாரு. கிளம்பி பல இடங்கள்ல சுற்றி திரிந்து சீஷர்களை திடப்படுத்தினாரு. எபேசு பட்டணத்துக்கு அப்பல்லோ அப்படின்ற வேதாகமத்துல வல்லவனான ஒரு யூதன் வந்தான். கர்த்தருடைய மார்க்கத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா அவனுக்கு முழுமையான இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியல. ஆனா கர்த்தருடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதகம் பண்ணினா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவனை தனியா கூட்டிட்டு போய் முழுமையா இயேசு கிறிஸ்துவை பத்தி அவனுக்கு விளக்கி சொல்றாங்க. இதெல்லாம் கற்றுக்கொண்ட பின்பு அகாயா நாட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு வேண்டிய அவனை ஏற்றுக்கொள்ளும்படியா ஒரு கடிதத்தை இங்கிருந்த விசுவாசிகள் அவனுக்கு சப்போர்ட்டா ஒரு லெட்டரை எழுதி கொடுத்து விடுறாங்க. அங்க போன பிறகு அந்த அகாயா நாட்டுக்கு போன பிறகு அங்க இருக்கிற யூதர்களுக்கு தைரியமா இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியங்களை கொண்டு தைரியமா விளக்கமா பிரசங்கம் பண்றாரு. அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு அப்போலோ மிகவும் உதவியாக இருந்தான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிக்கிறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். தேவ சித்தத்தின்படி தேவ வழி நடத்துதலின்படி பவுல் செயல்பட்டதை நாங்க இந்த நாள்ல தியானிச்சோம். ஆண்டவரே, அது போல ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்த விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எல்லா துதிக்கான மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.